Hello dear friends, இந்த வீடியோவில் நாம் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாசிவ் இன்கம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ப்ராஜெக்டோட நேம் FCMX Bro அப்படிங்கிறது ப்ராஜெக்டோட நேமு. ஸோ நீங்கள் ஒரு பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ், இது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆல்ரெடி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸோ டே டு டே நீங்கள் பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் FCMX Bro ப்ராஜெக்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பற்றின கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷனை தான் நான் இப்போ உங்களுக்கு ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன ப்ராஜெக்ட், எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த மாதிரியான இன்கம்ஸ்லாம் இருக்குங்கிறத ஸ்டெப் டு ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மைனிங் தான் நமக்கு பண்ணி கொடுக்கணும். மைனிங் இன்கம் அண்ட் காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸு, ரெஃபரல் போனஸ், இந்த ஒரு 3 விதமான வேஸில் வந்து நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வழியை அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. மைனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் இன்கம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி வந்து ஒரு பாசிவ் இன்கம் தான். ஸோ இது ஆக்டிவ் இன்கம் கிடையாது. முதல்ல ஆக்டிவ் இன்கம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிவ், அதாவது வந்து பாசிவ் இன்கம்னா என்னென்னா, ஸோ ஆக்டிவ்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும், அதனால் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பட் பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு முறை செய்யக்கூடிய செயலால் பல முறை உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் கொடுக்கறது தான் பாசிவ் இன்கம் சொல்லுவாங்க. இந்த மைனிங் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் $10 அதிகபட்சம் $500 வரைக்கும் நீங்கள் இன்புட் பண்ணுறீங்க, இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 0.5% டெய்லி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே $501 இருந்து ஸோ அன்லிமிட்டட், அதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் 1% டெய்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு கிடைக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனிங் அப்படிங்கிறது டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் அப்படிங்கிற ஸ்டார்ட் மைனிங் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆன் பண்ணி விட்டால் தான் மைனிங் ஆகும். மைனிங் will run consistently வந்து ரன் ஆகும் 24/7. ஸோ 24 hours கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், ஸோ 24 hours வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டன் வந்து டிசபிள் ஆகிடும். அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி அந்த பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணணும். அதாவது ஸோ அந்த பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா மைனிங், ஸ்டார்ட் மைனிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். எவ்ரி 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் ஐடியை லாகின் பண்ணி அந்த மைனிங் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மைனிங் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு டே டு டே அந்த இன்கம் அப்படிங்கிறது கண்டினியூவாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். காம்பவுண்டிங் இன்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காம்பவுண்டிங் இன்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டாபிக். ஸோ வந்து நம்மளோட ஏர்னிங்ஸை வந்து அப்பப்போ எடுத்துக்காமல் அதை காம்பவுண்டிங் மெத்தடில் நம்ம பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியில் வந்து நமக்கு வருமானத்தை மிகப்பெருமாள் கொடுங்க. அதான் காம்பவுண்டிங் இன்கம் சொல்லுவாங்க. ரெஃபரல் இன்கம், ஸோ ஒரு நபரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்டான ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஒன் டைம் ரெஃபரல் இன்கம் கிடைக்குது. அது மட்டும் அல்லாமல் ஸோ உங்களுக்கு 5 லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அந்த இன்கமை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் 7%, தேர்ட் லெவலில் 5%, செகண்ட் லெவலில் 5%, தேர்ட் லெவலில் 3%, ஃபோர்த் லெவலில் 2%, ஃபிஃப்த் லெவலில் 1% சொல்லி நமக்கு இந்த லெவல் இன்கம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஒன் டைம் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறதும் இங்கே நமக்கு கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல் ஓப்பன் ஆகிறதுக்கு சில கண்டிஷன் இருக்குது. அது என்னங்க, அதை இப்போ நம்ம பார்க்கலாம். லெவல் இன்கம்க்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் லெவலில் $1000 டைரக்ட் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செகண்ட் லெவல் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதே போல் உங்களோட செகண்ட் லெவல், அதாவது உங்களோட டைரக்ட் ரெஃபரலில் வந்து பார்த்தீங்கன்னா $2000 நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தேர்ட் லெவல் இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சு தேர்ட் லெவல் இன்கம் எனபிள் ஆகிடும் உங்களுக்கு. அதே டோட்டலாக $3000 வந்து டைரக்ட் ரெஃபரல் பிஸ்னஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 5 லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகி 5 லெவலில் இருக்கக்கூடிய இன்கம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கிடச்சிட்ருக்கும். இந்த FCMX Bro அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாசிவ் இன்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை ப்ராப்பர்லி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா வீடியோ டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.